பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆக இந்த ஹதீஸ் என்ன உணர்த்துகிறது? ஒவ்வொரு மனிதரோடும் ஷைத்தான் இருக்கிறான், படைக்கப்பட்டிருக்கிறான். இந்த ஷைத்தான்கள் நம்முடைய உள்ளத்துல பல வகையான குழப்பங்களை ஏற்படுத்துறாங்க. இந்த ஷைத்தான்கள் ஏற்படுத்தக்கூடிய சூழ்ச்சிகள் என்ன? ஷைத்தானுடைய சூழ்ச்சி வலைகள். அந்த சூழ்ச்சி வலைகளில் இருந்து நாம் தப்பிப்பது எப்படி? இதுதான் இன்றைக்கு நான் சொல்ல போகிற உபதேசம். ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் என்று சொன்னால் ஏராளமான சூழ்ச்சிகள் இருக்கிறது. ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள், அவற்றில் ஒரு சில சூழ்ச்சிகள் நாம் அடிக்கடி அந்த சூழ்ச்சிகளுக்கு பலியாக விடுகிறோம். அவற்றில் சிலவற்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஒரு மனிதனை வழிகெடுப்பதற்கு ஷைத்தான் பல ஆயுதங்களை பயன்படுத்துறான், பல தந்திரங்களை பயன்படுத்துகிறான். அதுல ஒன்று என்னன்னு சொன்னா, மனிதனுக்குள் கோபத்தை தூண்டி விடுதல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கோபம் என்பது ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளில் ஒன்று. கோபம் என்பது ஷைத்தானுடைய சூழ்ச்சி. ஒரு மனிதனை வழிகெடுப்பதற்காக ஷைத்தான் பயன்படுத்தக்கூடிய சூழ்ச்சிகள்ல ஒன்றுதான் கோபப்படுவது. ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையிலே ஒரு சஹாபி, அவருக்கு திடீரென்று கடுமையான கோபம், மிக கடுமையான கோபத்திலே அவருடைய முகமெல்லாம் சிவந்து அவருடைய மூக்கு பிளந்து விடும் அளவிற்கு கோபத்தில் இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மனிதர் கடுமையான கோபத்தில் இருக்கிறார், இவர் உடனே அஊது பில்லாஹ் என்று சொல்லிவிட்டால் அந்த கோபம் தணிந்து விடும் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த கோபமானது ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளிலே ஒன்று. ஒரு மனிதனை வீழ்த்துவதற்கு இந்த ஷைத்தான் கோபத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறான். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், எந்த மனிதனுக்கு கோபத்தை செயல்படுத்த சக்தி இருக்கிறது, அவர் முதலாளி, அவர் நினைச்சா தன்னுடைய தொழிலாளிகள் மீது கோபப்படலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். தன்னுடைய கோபத்தை செயல்படுத்துவதற்கு சக்தி இருந்தும் யார் கோபத்தை அடக்கிக் கொள்கிறாரோ, நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் தஆலா அவரை எல்லா படைப்புகளுக்கு முன்னாலும் அவரை அழைத்து அவரை கௌரவிப்பான், அவரை அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்துவான். அவர் நாடுகிற ஹூருல் ஈன்கள் கணக்கே கிடையாது. ஒரு ஷஹீதுக்கு கூட, ஒரு அல்லாஹ்வுடைய பாதையில வீர மரணம் அடைந்த ஷஹீத், அவருக்கு கூட 70 ஹூருல் ஈன்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. ஆனா யார் கோபத்தை அடக்குகிறாரோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவருக்கு நாடிய ஹூருல் ஈன்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள்ல ஒரு சூழ்ச்சி என்ன? இந்த கோபம். நம்மிலே பலருக்கும் கூட அதிகமாக கோபம் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி, யா ரசூலல்லாஹ் அவ்ஸினி, எனக்கு ஏதாவது வஸியத் உபதேசம் பண்ணுங்க. நபி சொன்னார்கள், லா தக்லப், கோபப்படாதே. திரும்பவும் கேட்கிறாரு, அவ்ஸினி யா ரசூலல்லாஹ், இன்னும் ஏதாவது உபதேசம் செய்யுங்கள். பெருமானார் சொன்னார்கள், லா தக்லப், கோபப்படாதே. மீண்டும் கேட்கிறாரு, நபி சொன்னாங்க கோபப்படாதேன்னு சொல்லி. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் பெருமானாருடைய இந்த ஹதீஸை நான் யோசித்து பார்த்தேன், ஏன் நபி அவர்கள் கோபப்பட வேண்டாம் என்று அழுத்தமா ஏன் சொல்றாங்கன்னு சொன்னா, யோசித்து பார்த்தால் எல்லா தீமைகளுக்கும் தாயாக விளங்குவது கோபம். ஒரு மனுஷன் கோபப்பட்டான்னு சொன்னா, கோபப்படுகிறான்னு சொன்னா அவனுடைய எல்லா உறுப்புகளுமே பாவம் செய்யும். கோபப்படுகிற மனிதன் எல்லா உறுப்புகளும் பாவம் செய்யும். பாருங்க, அவனுடைய கண்கள் எதிரில் உள்ளவர்களே மிக மோசமா முறைத்து பார்க்க சொல்லும். அவனுடைய நாவிலிருந்து என்ன பேசுவான்னு சொல்ல முடியாது, என்ன வார்த்தை கோபத்துல சொல்லுவான்னு சொல்ல முடியாது. அவனுடைய கைகள் இருக்கிறது, எதையாவது எடுத்து எதையாவது அடிக்கும் போல தோணும். ஒரு மனிதன் கோபப்படுகிற போது அவனுடைய உடம்பில் உள்ள அத்தனை உறுப்புகளும் பாவம் செய்கிறது. எனவேதான் நபி சொன்னார்கள், கோபப்படாது. ஆக இது ஷைத்தானுடைய முதல் சூழ்ச்சி என்ன? கோபம். மனிதனை கோபத்தின் மூலமாக வழிகெடுப்பது. இரண்டாவது ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள்ல இரண்டாவது சூழ்ச்சி என்னன்னு சொன்னா, உலமாக்கள் சொல்வார்கள், தஸ்கீரு தாஅத். ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை உண்டு என்ன? ஷைத்தான் வழிபாடுகள், வணக்கங்கள், இதை நமக்கு ரொம்ப பாரமா காட்டுவான். ஒரு பாவம் செய்யறதை ஷைத்தான் லேசாக்கிடுவான். ஆனா வணக்க வழிபாடுகள் அதை ஷைத்தான் ரொம்ப கஷ்டமாக காட்டுவான். அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் பக்ரால சொல்ற மாதிரி, இந்த தொழுகையானது இன்னஹா லகபீரத்துன், தொழுகைங்கிறது ரொம்ப பாரதூரமானது, இல்லா அலல் காஷிஈன், அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடிய மக்களை தவிர மற்றவர்களுக்கு தொழுகை வாரம். அப்ப ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள்ல ஒன்று என்னன்னு சொன்னா, நல்ல விஷயங்கள், வணக்கங்கள், அதையெல்லாம் பெரிய பாரமா காட்டும். குர்ஆன் ஓதுறது சுமையாக தெரியும். குர்ஆன் ஓதுவதற்கு நேரம் ஒதுக்க முடியாது. ஆனா மணிக்கணக்கில் உட்கார்ந்து பத்திரிக்கை பார்க்க நேரம் இருக்கும், மணிக்கணக்கில் உட்கார்ந்து டிவி பார்க்க முடியும். எந்த பயனும் தராத செல்போன் இந்த காலத்தினுடைய ஷைத்தானுடைய பெரிய சூழ்ச்சி, பெரிய முசீபத்து இந்த செல்போன். அத்தனை வரை வழிகெடுத்து வச்சிருக்குது.
நல்லவர்கள், தீயவர்கள், பாமரர்கள், ஆளுங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த செல்போனுங்கிற பைத்தியத்துக்கு எல்லாம் அடிமையாயிட்டோம். எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனா பாருங்க, ஒரு பஸ் ஸ்டாப்ல நின்னா சரி, ஒரு ரயில்ல உட்கார்ந்தா சரி, பஸ்ல உட்கார்ந்தாலும் சரி, எல்லாருக்கும் இந்த பைத்தியம் தான் இருக்குது, செல்போன்கிற பைத்தியம். ஆக சைத்தானுடைய சூழ்ச்சிகள்ல ஒன்று என்னன்னு சொன்னா, வணக்க வழிபாடுகளை பூரா பாரமாக்கிடுவான். காலையில ஃபஜ்ருடைய தொழுகை ரொம்ப பாரமா தெரியும். நான் ஒவ்வொரு ஷபை பராத் இரவுல லைலத்துல் கத்ர்லையும் சொல்றது உண்டு, இந்த இரவு நீண்ட நேரம் வணங்கி விட்டு காலையில ஃபஜ்ர் தொழுகைக்கு வராம போயிட்டீங்கன்னு சொன்னா நீங்க விழித்திருந்தது பூரா வேஸ்ட். விழிச்சிருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதுக்கு இப்ப படுத்து தூங்கிட்டு காலையில ஃபஜ்ருக்கு ஜமாத்தோட வந்துட்டீங்க, ராத்திரி முழுக்க நின்று தொழுத நன்மை. இஷாவையும் ஃபஜ்ரையும் ஜமாத்தோடு தொழுது விட்டால் இரவு முழுக்க நின்று வணங்கி நன்மை. ஆனா இந்த இரவு பூரா முடிச்சுட்டு 4 மணி வரைக்கும் உட்கார்ந்துட்டு ஃபஜ்ர் தொழுதாம படுத்தீங்கன்னு சொன்னா உங்க காதுகள் சைத்தானுடைய டாய்லெட் ஆயிடும். உங்க செவிகள் இருக்குல்ல, அது சைத்தானுடைய டாய்லெட். அது இதை நான் சொல்லல, நபி சொன்னாங்க. ஒரு சஹாபிய நபி விசாரிச்சாங்க காலையில ஃபஜ்ர்ல, இங்க அவர் வரலன்னு சொல்லி. அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, யார சொல்லதா தூங்கிட்டாரு. நபி சொன்னாங்க, அந்த மனிதருடைய செவிகளிலே ஷைத்தான் சிறுநீர் கழித்து விட்டான். அப்ப ஷைத்தானுடைய கழிப்பிடங்கள் எதுன்னு சொன்னா, யார் ஃபஜ்ர் தொழாமல் இருக்கிறார்களோ அவர்களுடைய செவிகள் ஷைத்தானுடைய கழிப்பிடங்கள். நீங்க ஷபை பராத்துடைய இரவுல உங்களுடைய செவிகள் எல்லாம் ஷைத்தானுடைய டாய்லெட் ஆகணும்னு விரும்புறீங்களா இல்லையான்னு முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா இந்த கூட்டம் காலையில ஃபஜ்ர்ல இருக்கிறது இல்ல. அவ பல பேருடைய செவிகளை ஷைத்தான் ரெடி பண்ணி வச்சுட்டான். இப்பவே ரெடி பண்ணி வச்சிருக்கிறான். என்னென்ன காதுகள் எல்லாம் ஷைத்தானுடைய டாய்லெட்டுகள். இதுல அல்லாஹ் பாதுகாக்கணும். எத்தனை பேருடைய செவிகள் ஷைத்தான் சிறுநீர் கழிக்க போறான்னு தெரியல. அதனால ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை ஒன்று என்ன, வணக்கங்களை பூரா ஷைத்தான் பாரமாக்கிடுவான், பாவங்களை பூரா லேசாக்கிடுவான். பாவம் செய்யறது லேசா இருக்கும், மணிக்கணக்கில் பேப்பர் படிக்க முடியும், மணிக்கணக்கில் டிவி பார்க்க முடியும். ஆனா தொழுகிறதுக்கு நேரம் இருக்காது. 2 ரக்காத் தொழுகிறதுக்கு நேரம் இல்ல, காலையில ஃபஜ்ர் தொழுகைக்கு நேரம் கிடையாது. இது ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை ஒன்று, வணக்கங்களை பாரமாக ஆக்குவது. இனி இந்த சூழ்ச்சியில் இருந்தெல்லாம் எப்படி தப்பிக்கிறது அதை இன்ஷா அல்லாஹ் கடைசியாக சொல்லுவேன். இது இனி ஷைத்தானுடைய சூழ்ச்சி என்னன்னு, இப்ப வணக்கங்களை எல்லாம் பாரமாக ஆக்கி நம்மை வணக்கங்களை விட்டும் தூரமாக ஆக்கிடுவான். குர்ஆன் எடுத்து ஓத உட்கார்ந்தா தூக்கம் வந்துடும். திக்ர் செய்ய ஆரம்பித்தா மனசுல இன்பம் இருக்காது, மனசுல சோர்வு வந்துடும். இது எல்லாமே ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் என்று உலமாக்கள் சொன்னாங்க. ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள்ல 3வது என்ன, இன்றைக்கு நம்மில பலருக்கும் இந்த சூழ்ச்சிக்கு நாம பலியாயிடுறோம். அதற்குதான் அரபியில வஸ்வசான்னு சொல்லுவாங்க. வஸ்வசாங்கிறதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. மனக்குழப்பம்ங்கிற அர்த்தம் அதற்கு. இந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள்ல பெரிய சூழ்ச்சி என்ன, வஸ்வசாங்கிற சூழ்ச்சி. எல்லா விஷயத்திலையும் ஷைத்தான் குழப்பத்தை ஏற்படுத்துவான். ஒரு சந்தோஷமா இருக்கிற கணவன் மனைவிக்கு மத்தியிலே சந்தேகங்கிற வஸ்வசாவை ஏற்படுத்துவான். கணவனுக்கு மனைவி மீது, மனைவிக்கு கணவன் மீது வஸ்வசா. அதனால பல குடும்பங்கள் உடைஞ்சு நாசமா போயிடுது. ஷைத்தான் இந்த எண்ணத்தை, இந்த வஸ்வசாவை ஷைத்தான் ஏற்படுத்துவான். வணக்கங்கள்ல ஷைத்தான் வஸ்வசாவை ஏற்படுத்துவான். ஒரு ஆள் தொழுகையில அல்லாஹ் அக்பர் அப்படி நின்றா போதும், காற்று பிரிஞ்ச மாதிரி சத்தம் கேட்கும். காற்று பிரிஞ்ச மாதிரி, ஏதோ சிறுநீர்ல ஒரு சில டிராப்ஸ், ஒரு சில துளி கசிஞ்ச மாதிரி ஷைத்தான் எண்ணத்தை ஏற்படுத்துவான். சஹாபாக்கள் இதெல்லாம் நபிட்ட கேட்டாங்க. ஒரு சஹாபி வந்து, யா ரசூலல்லாஹ், நான் எப்பெல்லாம் தொழுகையில நிக்கிறேனோ என்னுடைய பின் துவாரத்திலிருந்து காற்று பிரிவது போல நான் உணர்றேன், என்னால நிம்மதியா சொல்ல முடியல, தக்பீர் கட்டிட்டா காத்து போற மாதிரி இருக்குது. இப்ப நபி சொன்னாங்க, கவலைப்பட வேண்டாம், இது ஷைத்தானுடைய சூழ்ச்சி. ஒரு மோமின் தொழுகைக்காக நின்று விட்டால் அவருடைய பின்துவாரத்திலே சென்று ஷைத்தான் ஊதுகிறான். பின்துவாரத்துல ஷைத்தான் ஊதுறான். எதற்காக சொன்னா, காத்து பிரிஞ்சிருச்சுன்னு சொல்லி அவருடைய தொழுகைக்கு எடுக்கணும், அவர் மறுபடியும் போய் உதவி செய்யணும், திரும்ப வந்து தொழணும். இப்படியே அவனுடைய தொழுகையை பாராக்கிறதுக்கு ஷைத்தான் செய்யக்கூடிய சூழ்ச்சின்னு சொன்னாங்க. இன்னொரு சஹாபி வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் தொழுகைக்காக உதவி செஞ்சுட்டு வர்றேன், ஆனா உதவி செஞ்சுட்டு வரும்போது எனக்கு சந்தேகம் வருது, என்னுடைய உறுப்பிலிருந்து சிறுநீர் கசிந்து விட்டதோ என்று. நபி சொன்னாங்க, கவலைப்படாத, இதுவும் ஷைத்தானுடைய வஸ்வசா, ஷைத்தானுடைய சூழ்ச்சி. இது ஷைத்தான் குழப்பத்தை ஏற்படுத்துறான். நீ நிம்மதியா தொழக்கூடாதுங்கிறதுக்காக உதவி செஞ்சுட்டு வரும்போது உன்னுடைய உறுப்பிலிருந்து சிறுநீர் கசிந்த மாதிரி சந்தேகத்தை ஏற்படுத்துறான். ஆனா கசியாது, அது சந்தேகம். அதுக்கு ஒரு வழியை நபி சொல்லி கொடுத்தாங்க. இந்த சந்தேகம் வராம இருக்கிறதுக்கு என்ன செய்யறது, நபி சொன்னாங்க, உதவு செஞ்சு முடிச்சிட்டு பாருங்க. உதவுல நிறைய சுண்ணத்துகள் இருக்குது, அதுல பல சுண்ணத்துகளை நம்ம செய்யறோம், நிறைய சுண்ணத்துகளை விடவும் செய்யறோம். உதவுல நிறைய சுண்ணத்துகள் உண்டு. அதுல வந்து என்ன, உதவு செய்து முடித்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 காரியங்கள் செய்வாங்க.
ஒது செஞ்சு முடிச்சாங்கன்னா 3 காரியங்கள் செய்வாங்க. ஒன்று, ஒது செஞ்சு முடிச்சதுமே அந்த தண்ணீரை எடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முன்னெற்றியில அப்படி ஊத்துவாங்க. அது அப்படியே ஜாடி வழியாக நனைஞ்சு விடும். நெற்றியில அப்படி ஊத்தி விட்டுருவாங்க கொஞ்சம் தண்ணி எடுத்து. இரண்டாவது, பெருமானார் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், உது செய்து முடித்ததும் அந்த உதுவனுடைய மிச்ச தண்ணீரை எடுத்து குடிப்பாங்க. உதுவனுடைய மிச்ச தண்ணீர், அது இப்போ உள்ள ஹவுது தண்ணீரை நம்ம அப்படி குடிக்க முடியாது. வீட்டுல உதவு செய்யறோம், வீட்டு தண்ணீர்ல உதவு செய்யறோம்னு சொன்னா அந்த உதவு செய்த பிறகு அந்த பாத்திரத்தினுடைய தண்ணீரை குடிப்பார்கள். மூன்றாவது, பெருமானார் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், உதவு செய்து முடித்த பிறகு கொஞ்சம் தண்ணீரை எடுத்து நம்முடைய ஆடையில அந்த மர்ம உறுப்பை ஒட்டிய பகுதியில தெளித்து விடுவாங்க. அந்த உறுப்பை ஒட்டிய பகுதியில தெளிப்பாங்க. இது எதற்காக அப்படின்னா, ஒருவேளை சைத்தான் நமக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தினான்னு வைங்க, நாம தொழுதுட்டு இருக்கிறோம், ஈரமா இருக்குது, ஆஹா ஒருவேளை உறுப்பில் இருந்து சிறுநீர் கசிந்து விட்டதோ அப்படின்னு சைத்தான் வசவசா ஏற்படுத்தினான்னா, நபி சொன்னாங்க, நீங்க ஆல்ரெடி ஏற்கனவே தெளிச்சிருக்கீங்க, அந்த தெளிச்சதான் சொல்லி சமாதானமா நடந்துருக்கீங்க. இப்ப அந்த சஹாபி வந்து கேட்கிறாங்க, எனக்கு இது உதவு செஞ்ச பிறகு சிறுநீர் கசிகிற மாதிரி சந்தேகம் வருது. இப்ப நபி சொன்னாங்க, கவலைப்படாதீங்க, இது வசவசா, சைத்தானுடைய வசவசா, இது சூழ்ச்சி. இது நீர் என்ன செய்ய வேண்டும், உடனே உதவு செஞ்ச பிறகு உங்களுடைய உறுப்பை ஒட்டி ஆடையில தண்ணீரை தெளித்து விடுங்கள், இந்த வசவசா போயிடும். அப்ப இந்த வசவசாவுக்கான தீர்வையும் பெருமானார் சொன்னாங்க. சைத்தானுடைய வசவசால ஒன்றுதான், அல்லாஹ்வை பத்தியே சைத்தான் சந்தேகத்தை ஏற்படுத்துவான். நமக்கு தனியா இருந்தோம்னு சொன்னா, இந்த உலகம் எப்படி தோணுச்சு, யார் படைச்சது, இப்படியே கொண்டு போய் கடைசியில சைத்தான் இந்த கேள்வியை நிறுத்துவான், அல்லாஹ்வை யார் படைச்சது, அல்லாஹ்வை யார் படைச்சது. சஹாபாக்களும் சொன்னாங்க நபி இடத்துல, யார சொல்லலாம், எங்களுடைய உள்ளத்துல நாங்க வெளியில சொல்ல முடியாத அளவுக்குள்ள சந்தேகம் தான் ஏற்படுது, நாங்க அதை சொல்றதுக்கே பயப்படுறோம், அதை சொல்வதை காட்டிலும் எங்களுடைய நாவுகள் நெருப்பால் நிரப்பப்படுவது மேலானது. அப்படின்னா அவ்வளவு சந்தேகம் வருது எங்களுக்கு, அல்லாஹ் பத்தியே சந்தேகங்கள்லாம் வருது. பெருமானார் சொன்னார்கள், ஈமான் இருக்கிற உள்ளத்துலதான் சந்தேகங்களும் வரும். எந்த உள்ளத்துல ஈமான் இருக்குதோ அந்த உள்ளத்துல சந்தேகம் வரும். அதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல கேட்கப்பட்டது, இது மாதிரி சைத்தான் வசவசாவை ஏற்படுத்துறான், அல்லாஹ் யார் படைச்சதெல்லாம் கேள்வி வந்துருது. இப்னு அப்பாஸ் சொன்னார்கள், இந்த சந்தேகம் எப்போது வந்து விட்டாலும் உடனே சொல்லுங்கள், குல் ஹுவல்லாஹு அஹத், இந்த சூரா ஓதுங்க, அவ்வளவுதான். அல்லாஹ் யார் படைச்சதுங்கிற சந்தேகம் சைத்தான் எல்லாருடைய உள்ளத்திலையும் போடுவான். இந்த சந்தேகம் வந்து விட்டால் குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதுங்க, அந்த சந்தேகத்தை நீக்கிறோம். ஆக சைத்தானுடைய சூழ்ச்சிகள்ல ஒன்றுதான் இந்த வஸ்வசா, குழப்பம் ஏற்படுத்துற ஒரு சூழ்ச்சி. அடுத்த 4வது, சைத்தான் மனிதர்களை வழிகெடுப்பதற்காக அவன் செய்யக்கூடிய சூழ்ச்சிகள்ல மோசமான ஒரு சூழ்ச்சி என்ன, மனிதர்களை நிர்வாணமாக ஆக்கக்கூடிய சூழ்ச்சி. மனிதர்களை நிர்வாணம் ஆக்கிறது. சைத்தான் வந்து நம்முடைய தாய் தந்தையரான ஆதம் ஹவ்வாவை என்ன செஞ்சா, முதல்ல சைத்தான் செஞ்ச வேலை என்ன, சொர்க்கத்துல ஆதமும் ஹவ்வாவும் ஆடையோடு இருந்தார்கள், ஆடையோட தான் இருந்தாங்க. சைத்தான் முதல்ல செஞ்சது என்ன, அந்த 2 பேரையும் நிர்வாணமாக ஆக்கிட்டான். அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லி காட்டுறான், லியுபதிய லஹுமா மா ஊரிய அன்ஹுமா மின் சௌஆத்திஹிமா, ஒரு பாவத்தை செய்ய வைத்து ஆதமையும் ஹவ்வாவையும் நிர்வாணமாக ஆக்கினான் சைத்தான். சைத்தானுடைய மோசமான சூழ்ச்சிகள்ல ஒன்றுதான் மனிதர்களை நிர்வாணமாக ஆக்குவது. இந்த சூழ்ச்சிக்கு தான் இன்னைக்கு மேற்கத்திய உலகம் அது பலியாகி அதுல நாசமாகி, இந்த நிர்வாண கலாச்சாரத்துல அழிந்து நாசமாகி இன்றைக்கு அவங்க சத்தியத்தை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இந்த நிர்வாண கலாச்சாரம் முஸ்லிம்கள்ட்ட பரவி கொண்டிருக்கிறது. இந்த நிர்வாண கலாச்சாரம் யார் மூலமாக, பெண்கள் மூலமாக தான் பரவுது. பாருங்க, மேற்கத்திய நாடுகள்ல ஆண்கள் முழுசா உட போட்டிருக்கிறான், ஒரு டிரெஸ்ஸுக்கு 3 டிரெஸ் போட்டிருக்கிறான், ஆனா பொம்பளை பூரா எல்லாத்தையும் அவுத்து போட்டு நிக்கிறான். மறைக்க வேண்டிய பெண் எல்லாவற்றையும் நிர்வாணமாக நிற்கிறார், ஆனால் ஆண்கள் எல்லாத்தையும் மறைச்சு நிற்கிறாங்க. இதுதான் சைத்தானுடைய சூழ்ச்சிகள்ல ஒன்று, பெண்களை நிர்வாணமாக்குவது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தில 2 பிரிவினர் நரகவாதிகள், என்னுடைய உம்மத்தில சின்சானி மின் உம்மத்தி மின் அஹ்லின் நார், என் உம்மத்தில 2 பிரிவுகள் நரகவாதிகள். ஒரு பிரிவு யாருன்னு சொன்னா, தன்னுடைய வேலைக்காரர்களை கொடுமைப்படுத்தக்கூடிய முதலாளிகள், வேலைக்காரங்களை கொடுமைப்படுத்துகிற முதலாளிகள் ஒரு பிரிவு. 2வது பிரிவு யாரு தெரியுமா, அது என்னுடைய உம்மத்திலே பின்னால் தோன்றவிருக்கிற பெண்கள். அந்த பெண்களுடைய அடையாளம் என்ன, நிசாஉன் காசியாத்துன் ஆரியாத்துன் மாஇலாத்துன் முமீலாத்துன். அந்த பெண்கள் யாருன்னு சொன்னா, காசியாத்துன் ஆடை உடுத்தி இருப்பார்கள், ஆனா ஆரியாத்துன் நிர்வாணமாகத்தான் இருப்பாங்க. ஆடை உடுத்தியும் நிர்வாணமாக இருப்பார்கள். இதற்கு பல பொருள் உலமாக்கள் சொன்னாங்க.
ஆடை உடுத்தி நிர்வாணமாக என்ன அர்த்தம்? ஒன்று மெல்லிய ஆடை, ஆடை உடுத்தி இருப்பாங்க, ரொம்ப மெல்லிய ஆடை, இது ஒரு பொருள். இன்னொரு பொருள் என்ன? ஆடை உடுத்தி இருப்பார்கள், அரைகுறை ஆடை, உடம்பின் ஒரு பகுதி மறைந்து ஒரு பகுதி மறைக்காம இருப்பாங்க. இப்படியும் விளக்கம். இன்றைக்குள்ள பெண்களுடைய பருதாவும் கூட அப்படிதான் இருக்கு. நம்முடைய பெண்களுடைய பருதா என்ன? ஒரு பக்கம் ஒரு கருப்பு புருக்காவை போட்டுக்கிட்டு இன்னொரு பக்கம் முடிய தலைமுடிய மறைக்காமல் வெளியிட சொல்றாங்க. தலைமுடிய மறைக்கிறது இல்லை, உடலுடைய வேறு சில பகுதிகளை மறைக்கிறது இல்லை. இந்த நிர்வாண கலாச்சாரம் தான் ஷைத்தான் பயன்படுத்தக்கூடிய பெரிய ஆயுதம். இந்த நிர்வாண கலாச்சாரத்தின் மூலமாக ஷைத்தான் முஸ்லிம்கள்ல பலரையும் பல வகையான ஜினாவுக்கு ஆளாக்குறான். ஒரு பெண்ணை பார்க்கிற கண் ஜினா செய்கிறது, ஒரு பெண்ணை ரசிக்கிற உள்ளமும் ஜினா செய்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக இந்த சூழ்ச்சி ஷைத்தானுடைய நிர்வாணம் என்கிற சூழ்ச்சி, அதை கொண்டுதான் இன்னைக்கு உலகத்தை பூரா ஷைத்தான் வழி எடுத்துக் கொண்டிருக்கிறான். பெண்களை நிர்வாணம் ஆக்கிறது. பாக்கிறேன் இன்னைக்கு வரக்கூடிய விளம்பரங்கள் சம்பந்தமே இல்லாம, அந்த விளம்பரங்களுக்கும் பெண்களுக்கும் எந்த தொடர்பும் இருக்காது. ஆனா அதுக்கும் ஒரு பெண்ணை தான் கொண்டு வரப்படுது. அந்த பெண்ணை எவ்வளவு மோசமாக, எவ்வளவு அரைகுறை ஆடைகளை கொண்டு வர முடியுமோ அவ்வளவு அரைகுறை ஆடைகளை கொண்டு வருது. இந்த நிர்வாண கலாச்சாரத்தின் மூலமாக ஷைத்தான் மனித இனத்தை வழிகெடுக்கிறான். ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் இதுவும் ஒன்று. அடுத்தது ஷைத்தானுடைய சூழ்ச்சி என்ன? மனிதர்களை வழிகெடுப்பதற்கு ஷைத்தான் அடுத்து பயன்படுத்துகிற சூழ்ச்சி என்ன? பாவங்களை அழகாக காட்டுவது, தஸீனுல் மஅசியா என்று சொல்வார்கள். குர்ஆனும் இதை சொல்லி காட்டுகிறது. மனிதர்களுக்கு ஷைத்தான் பாவங்களை அழகாக காட்டுவான். பாவத்தை அழகாக காட்டுறதுக்கு நிறைய உதாரணங்கள் தேவையில்லை, ஒரு சில உதாரணம் போதுமானது. அல்லாஹ் இயற்கையாகவே ஆண்களுக்கு தாடியில தான் அல்லாஹ் அழக வச்சிருக்கிறான். தாடியில தான் ஆண்களுக்கான அழகு. அல்லாஹ்வுடைய அழகு அதுதான். லகத் ஹலகனல் இன்சான் ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனிதனை அழகான தோற்றத்தில் படைத்திருக்கிறோம். அந்த அழகான தோற்றம் என்பது தாடியோடு கூடிய தோற்றம். இதுதான் ஆண்களுக்கான அழகு. ஷைத்தான் எப்படி காட்டுறான்னு சொன்னா, தாடியை சிறைச்சாதான் அழகு. தாடி அழகு கிடையாது, தாடி எடுக்கிறது, தாடி சிறைக்கிறது, அதுதான் அழகு. அதற்கு பல ஆண்கள் பலியாயிடுறாங்க. தாடி இல்லாம ஃப்ரெஷ்ஷா சேவ் பண்ணிட்டா அழகா இருக்கிறோம்னு சொல்லி. பெண்களுக்கு அல்லாஹ்தாலா இந்த புருவ முடி ஆண்களுக்கும் இருக்குது, பெண்களுக்கும் இருக்குது. பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கலாம். அந்த காலத்துல இருந்துச்சு, இந்த காலத்துல இருக்குது. இந்த புருவ முடியை நீக்குவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் புருவ முடியை அழகுக்காக நீக்குகிறார்களோ அத்தகைய பெண்களை அல்லாஹ் சபிக்கிறான். அவர்கள் சபிக்கப்பட்ட பெண்கள். அல்லாஹ் நமக்கு எந்த தோற்றத்தை தந்திருக்கிறானோ, அவன் எதை விரும்புகிறானோ அதைத்தான் நம்ம விரும்பணும். பாவங்களை அழகா காட்டுறது, எல்லா பாவத்தையும் ஷைத்தான் அழகுபடுத்தி தான் காட்டுவான். பொய் சொல்றது அது ஷைத்தான் அழகா தான் காட்டுவான். புறம் பேசுறது ஷைத்தான் அழகுபடுத்தி காட்டுவான். வட்டி அல்லாஹ் ரசூல் ஹராம்னு சொல்றாங்க, ஆனா ஷைத்தான் அழகா தான் காட்டுவான். இதை கொண்டுதான் நமக்கு நிறைய காசு கிடைக்குது, நிறைய செல்வம் பெறுகிறது. ஷைத்தான் அழகுபடுத்தி காட்டுதல். ஆக ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள்ல ஒன்றுதான் பாவங்களை அழகுபடுத்தி காட்டுவது. அடுத்தது ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள்ல மோசமான சூழ்ச்சி என்ன? தற்பெருமை, பெருமைங்கிற ஒரு மோசமான ஒன்று. இது மனிதர்கள்ட்ட அறவே இருக்கக்கூடாது. இந்த பெருமைங்கிற குணம் நான் அடிக்கடி சொல்றது உண்டு. 3 வார்த்தைகள் மனுஷன் வரக்கூடாது. எந்த முஸ்லிம்டையும் 3 சொற்கள் வரக்கூடாது. இந்த 3 சொல்லால 3 பாவிகள் தொலைஞ்சு நாசமா போனாங்க. 3 வார்த்தை வரக்கூடாது. ஒன்று என்ன? ஆனா நான் அப்படின்னு வந்துடக்கூடாது. இந்த நான்ங்கிற சொல்லை கொண்டு முதல்ல அழிஞ்சு போனது யாரு? ஷைத்தான். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சஜ்தா செய்யும்படி சொன்னான். ஷைத்தான் சொன்ன ஒரே வார்த்தை என்ன? அன ஹைரும் மின்ஹு, நான் ஆதமை விட நான் சிறந்தவன். எல்லாத்தையும் அல்லாஹ் சஜ்தா செய்ய சொன்னா மலக்குமார்கள் எல்லாம் சஜ்தா பண்ணிட்டாங்க, இப்லீஸ் மட்டும் பண்ணல. இப்லீஸ் என்ன சொன்னா? அன ஹைரும் மின்ஹு, நான் அவரை விட சிறந்தவன். இந்த அனங்கிற நான் என்கிற ஒரு சொல்லுதான் அவனை நிரந்தரமாக சாபத்திற்குரியவனாக ஆக்கிவிட்டது. ஆக அனங்கிற வார்த்தை நான் அப்படின்னு வந்துடக்கூடாது. மனுஷனை அழிக்கக்கூடிய முதல் வார்த்தை. 2வது வார்த்தை என்ன தெரியுமா? நம்மள்ட்ட இருந்து வெளிப்படக்கூடாத வார்த்தை என்ன? நீ எனக்கே எல்லாம் சொந்தம். இந்த வார்த்தை வந்துடக்கூடாது. இந்த வார்த்தையால் அழிந்து போனவன் யார்? ஃபிரௌன். ஃபிரௌன் என்ன சொன்னான்? மூசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்து, அலைஸலி மிஸ்ரு ஹாதிஹில் அன்ஹார் தஜ்ரி மின் தஹ்தி, என்ன இவரையா நீங்கள் நம்ப போகிறீர்கள்? இந்த மிஸ்ரை சுற்றி ஓடக்கூடிய இந்த நதிகள் எல்லாம் எனக்கு சொந்தம் இல்லையான்னு கேட்டான். அப்ப ஃபிரௌன் பயன்படுத்திய வார்த்தை என்ன? லீ, எனக்கு சொந்தம். அதுல அழிஞ்சு போனவன் தான் ஃபிரௌன். அதுல அழிஞ்சு போனவன் இல்ல, எனக்கே எல்லாம் சொந்தம். நான் உதாரணத்துக்கு போன அரசியல் நினைச்சிருவீங்க.
தமிழ்நாட்டிலே அப்படி எல்லாம் எல்லாமே எனக்கு, நான் தான் நிரந்தரம் என்று சொன்னவர்கள் எல்லாம் என்ன ஆனார்கள் யோசித்து பார்க்க வேண்டும். கடைசி நேரத்தில் யாரையும் பார்க்க முடியாத ஒரு கதிக்கு தள்ளப்பட்டாங்க. எனக்கே எல்லாம் அழிஞ்சு போயிருவாங்க. அல்லாஹ்வுடைய நியதி. மனுஷன் இருந்து வரக்கூடாத மூணாவது வார்த்தை என்ன? இந்தி, என் திறமையால் அப்படின்னு வந்துடக்கூடாது. இதனால் அழிஞ்சு போனவன் யாரு? பார்வோன். பார்வோனுக்கு மூசா சொன்னாங்க, அல்லாஹ் அவனுக்கு இந்த செல்வத்தை கொடுத்திருக்கிறான், நன்றி செலுத்துப்பான்னு சொன்னாங்க. அவன் என்ன சொன்னான்? இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இந்தி, இதெல்லாம் என்னுடைய திறமையால கிடைச்சதுன்னா அல்லாஹ் பூமிக்குள்ளே கொண்டு போயிட்டான். பூமிக்குள்ள புதைந்து போய்கொண்டே இருக்கிறான் பார்வோன். அவ ஷைத்தான் மனிதனை அழிக்க பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள்ல ஒன்று என்ன? தற்பெருமை. உலமாக்கள் சொல்வார்கள், மனிதன் எதனால பெருமை அடிக்கணும்? பெருமை அடிப்பதற்கு மனுஷனுக்கு என்ன தகுதி இருக்குது? ஏன்னா மனிதன் 2 மலப்பாதையிலிருந்து வெளியே வந்திருக்கிறான், 2 சிறுநீர் பாதையிலிருந்து வந்திருக்கிறான். இவனுடைய தந்தை ஆசைப்பட்டார், இவன் தந்தையினுடைய சிறுநீர் பாதையிலிருந்து அசுத்தமாக வெளிப்பட்டவன் தான் மனிதன். அது இவனுடைய தாயினுடைய கருவறைக்கு சென்று அவனுடைய சிறுநீர் பையிலிருந்து வெளியேறியவன் மனிதன். ஆக 2 சிறுநீர் பாதை வழியாக வெளியேறியவன் மனிதன். 2 சிறுநீர் பாதையிலிருந்து படைக்கப்பட்டவன் மனிதன். இப்படி படைக்கப்பட்ட மனிதனுக்கு பெருமைக்கு என்ன இருக்குது? ஆக இந்த பெருமை, பெருமானார் சொன்னார்கள், யாருடைய உள்ளத்துல கடுகளவு பெருமை இருக்குமோ நாளை சொர்க்கம் செல்ல மாட்டான். அல்லாஹ் சொல்லுகிறான், அல் கிப்ரு ரிதாஇ, ஆணவம் என்பது, தற்பெருமை என்பது எனது மேலாடை, அது என்னுடைய கண்ணியத்தின் ஆடை. எனவே மனிதர்களில் யாருடைய உள்ளத்தில் பெருமை இருக்குமோ அவருக்கு நான் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டேன். ஷைத்தான் மனிதர்களை அழிப்பதற்கு இந்த ஆணவம், தற்பெருமை என்கிற இந்த குணத்தை கொண்டும் மனிதர்களை ஷைத்தான் அழிக்கிறான். ஒரு மனுஷன் தற்பெருமை இருக்கிறதுக்கு அடையாளத்தையும் மார்க்கம் சொல்லுது. ஒண்ணு, கரண்டைக்கு கீழ் ஆடை உடுத்துவது. நம்மில் பல ஆண்கள் கரண்டைக்கு கீழ் ஆடை இழுத்துக்கொண்டு நடக்கிறாங்க. கரண்டைக்கு கீழ் ஆடை இழுத்துக்கொண்டு நடப்பவனை நாளை வறுமையில அல்லாஹ் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த யாருக்கு ஆணவம் இருக்குதோ அவங்களை பத்தி நபி சொன்னாங்க, நாளை மறுமை நாளிலே ஆணவக்காரர்கள் ஒரு எறும்பு போல எழுப்பப்படுவாங்க. யார் தக்கப்போர் ஆணவம் இருந்துச்சு, எறும்பு, எல்லா மக்களும் மஹ்ஷர் மைதானத்திலே அவர்களை மிதித்துக் கொண்டு செல்வார்கள். ஆக சைத்தானுடைய சூழ்ச்சியில ஒன்று இந்த கிபிர், ஆணவம்ங்கிற இந்த குணம். அடுத்து மனிதர்களை வழிகெடுக்க சைத்தான் கையில் எடுக்கிற ஆயுதம் என்ன? மனிதர்களுடைய சண்டை மூட்டி விடுதல். இன்னைக்கு உம்மத்துல நடக்கிறது அதான். முஸ்லிம் சமூகத்துல நடக்கிறது என்ன? முஸ்லிம்களுக்கு மத்தியில சண்டை போடுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல மிக அழகாக சொன்னார்கள், ஷைத்தான் நிராசை அடைந்து விட்டான். அபுதஹுல் முஸல்லூன் ஃபீ ஜஸீரத்தில் அரபி, அரபு தீபகற்பத்தில், அரபு நாட்டில் இனி ஷைத்தான் வணங்கப்பட மாட்டான். அதிலிருந்து ஷைத்தானுக்கே நிராசை ஆயிடுச்சு. அரபு நாட்டுல சிறுக்கு வரப்போறது இல்ல. அரபு நாட்டுல அரபு மக்கள் இணை வைக்க மாட்டாங்க. அதுல யாரே நம்பிக்கை இழந்துட்டா? ஷைத்தானே நம்பிக்கை இழந்துட்டான். ஆனால் ஷைத்தான் இன்னொரு விஷயத்துல நம்பிக்கை இழக்கல. மக்கள் தன்னை வணங்குவார்கள் என்பதில் ஷைத்தான் நம்பிக்கை இழந்து விட்டான். ஆனால் இன்னொரு விஷயம் இருக்கிறது, வலாக்கின் ஃபித் தஹதீஷி பைனஹும், முஸ்லிம்களிடையே சண்டை மூட்டி விடுவதில் அவன் நம்பிக்கை இழக்கல. இன்னைக்கு அரபு நாடுகள் அதானே நடக்குது. அரபு மக்களிடத்துல ஷிர்க் இல்லதான், இணை வைப்பு கிடையாது. ஆனால் அத்தஹதீஷு பைனஹும், அரபு நாடுகளிடையே சண்டை. ஒரு நாடு இன்னொரு நாட்டை அடிக்குது. ஒரு இஸ்லாமிய நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் இஸ்லாமிய அரசாங்கத்தாலேயே கொல்லப்படுகிறார்கள். இதுதான் ஷைத்தானுடைய பெரிய ஆயுதம். என்ன? முஸ்லிம்களை ஒற்றுமை இழக்க செய்து அவர்களுக்கு மத்தியிலே சண்டையிட செய்து அதுல ஷைத்தான் குளிர்காயுவான். அந்த ஆயுதம் தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் ஷைத்தான் பயன்படுத்துகிற ஆயுதம். அதைத்தான உலகம் முழுக்க நாம பார்க்கிறோம். எவ்வளவு முஸ்லிம்கள் எண்ணிக்கையில இருக்கிறோம்? எண்ணிக்கையில 2வது இடத்துல இருக்கிறோம். உலகத்துல 4 மனிதர்களில் ஒருவர் முஸ்லீம். 4 பேர் இருந்தாங்கன்னு சொன்னா 4 பேர்த்துல ஒருத்தர் முஸ்லீம். இதான் இன்றைய உலக மக்கள் தொகையினுடைய நிலை. உலக மக்கள் தொகையில அவ்வளவு அதிக எண்ணிக்கையில இருக்கிறோம். ஆனா இவ்வளவு எண்ணிக்கை இருந்தாலுமே கூட இன்றைக்கு உலகத்துல ஆக கேவலமாக இருக்கிற ஒரு சமுதாயமும் நாமளாகத்தான் இருக்கிறோம். இந்தியாவை நம்ம எடுத்துக்கொண்டா எல்லா இடத்துலயும் சண்டை, எங்க பார்த்தாலும் நமக்கு இடையில பிரச்சனை, சண்டை. சண்டை போடக்கூடியவர்கள் எல்லாம் ஒற்றுமை ஆயிட்டாங்க. பாருங்க, இந்து மதத்துல 1000 பிரிவுகள் இருக்கிறது, 1000 ஜாதிகள் இருக்கிறது. அவங்களுக்கு மத்தியில ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு அவங்க எல்லாம் ஒரே ஒரு சொல், இந்துங்கிற ஒரு சொல், அதுல எல்லாரும் இணைஞ்சிட்டாங்க. அந்த ஒரு குடையில இணைஞ்சிட்டாங்க. வேற எதையுமே அவங்க பார்க்க தயார் இல்லை. கிறிஸ்தவர்களிடையே அவங்களுடைய 2 அமைப்பு இருக்கதான் செய்யுது. பல பிரிவுகள் இருந்தாலும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள்
பெந்தகோஸ்தே கிறிஸ்தவர்கள் என்று 2 பிரிவு இருக்குது. ஆனா அந்த 2 பிரிவும் கூட ஒருவர் மற்றவரை தாக்குவது கிடையாது, ஒருவர் மற்றவரை தூற்றுவது கிடையாது. அவரவர் அவங்கவுங்க பாதையில தாவா. அந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அவங்க பாணியில போயிட்டு இருக்கிறாங்க, பெந்தகோஸ்தே சபையை சார்ந்தவர்கள் அவங்க பாணியில, இவங்களை குறை சொல்றது இல்லை. ஆனா நம்முடைய நிலைமை என்ன? இதோ ரமதான் வரப்போகுது, அவங்க கூடவே வந்துடும். தராவி 20 ரக்காத்தா 8 ரக்காத்தா, எங்க உட்கார்ந்து நம்மளால சண்டை போடுறது? தொலைக்காட்சிகளை உட்கார்ந்து சண்டை போடுறது. இதெல்லாம் உலகமே பார்க்குது, RSSம் பார்க்கறான், சந்தோஷப்படுறான். இப்படி சண்டை போடுற வரைக்கும் இவங்களை அடிக்கிறது நமக்கு லேசு. ஒரு பள்ளி இல்ல 1000 பள்ளி இடிக்கலாம். சண்டை, எல்லா விஷயத்திலையும் சண்டை. ஒருத்த மத்தவனை காபிர்னு சொல்றது, சலாம் சொல்றது கிடையாது. முஸ்லிமுக்கு சலாம் சொல்வதில்லை. அதுதான் இன்றைய முஸ்லிம்களுடைய நிலை. இதைத்தான் நபியும் சொன்னாங்க, நீங்க சிறுக்கு செய்வீங்கன்னு சைத்தானுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா தஹரீஷு பைனஹும், உங்களுடைய சண்டையை மூட்டிவிட்டு உங்களுடைய குழப்பத்தை ஏற்படுத்தி சைத்தான் அதிலே வெற்றி பெறுவான். இன்றைக்கு முஸ்லிம்களுடைய நிலைமை அதுதான் சகோதரர்களே. இந்த சூழ்ச்சிக்கு தான் நாம பலியா இருக்கிறோம். கருத்து வேறுபாடுகள் கியாமத்து வரைக்கும் இருக்கும். எல்லா காலத்திலும் கருத்து வேறுபாடு இருக்கும். அதற்கு சில ஒழுக்கங்கள் இருக்கிறது. கருத்து வேறுபாட்டுல எனக்குன்னு ஒரு நிலை இருக்குது. நான் அதை விட்டு இறங்கி வரணும்னு தேவையில்லை, இறங்கி வர வேண்டிய அவசியமும் இல்லை. எதை நான் சத்தியம் விளங்குறேனோ மௌத்து வரைக்கும் அதுல நான் இருந்தாகணும். இது என்னுடைய மார்க்க கடமை. நான் எதை ஹக்குன்னு விளங்குறேனோ நான் அதுல மௌத்து வரைக்கும் இருக்கணும். இது என்னுடைய மார்க்க கடமை. ஆனா அதே நேரத்தில் மாற்று கருத்துடையவர்களோடு எப்படி நடக்க வேண்டும் அதையும் என்னுடைய தீன் எனக்கு சொல்லித் தருது. அவங்களை எப்படி நாம நடத்தணும் என்பதற்கு இது சைத்தானுடைய சூழ்ச்சி, நமக்கு இடையிலே சண்டை போட வைப்பது. அடுத்து நாம் பார்க்கிறோம் சைத்தானுடைய சூழ்ச்சிகளில் ஒன்று, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், உலமாக்கள் சொன்னார்கள், சைத்தானுடைய சூழ்ச்சிகள் ஒன்று நான் சொன்னா தஸ்வீஃப்னு சொன்னா தள்ளி போடுறது, நல்ல காரியங்கள் அனைத்தையுமே தள்ளி போடுறது. இதுவும் சைத்தானுடைய சூழ்ச்சி. யாராவது தொழுகைக்காங்கன்னு கூப்பிட்டா நாளைக்கு வரலாம், ஏதாவது ஒரு நல்ல காரியத்திற்கு அழைச்சா நாளைக்கு செய்யலாம், இப்படி தள்ளி போடுவது இருக்கிறது. இதுவும் சைத்தானுடைய சூழ்ச்சிகள்ல ஒன்று. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பலரும் அப்படிதான், இதை நாளைக்கு தொழுகை ஆரம்பிக்கலாம், நாளை மறுநாள் ஆரம்பிக்கலாம், இப்படி 5 நேர தொழுகை தொழாதவர்கள் ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறாங்க. இன்னைக்கு இவ்வளவு பெரிய மஜ்மா இருக்குது, இவ்வளவு பேர் மக்கள் இருக்கிறாங்க. ஆனா இந்த கூட்டம் காலையில ஃபஜ்ருக்கோ அல்லது நாளை அசர் தொழுகைக்கோ மக்ரிப் தொழுகைக்கோ பார்க்க முடிகிறது இல்லை. இவங்களுக்கு எல்லாம் என்ன வேணும்? மௌத்துக்குள்ள என்னைக்காவது ஒரு நாள் தொழுகையாளி ஆயிரலாம், மௌத்துக்குள்ள தொழுகையாளி ஆயிரலாம். எந்த நிமிஷம் நமக்கு மரணம் வரும் என்பது நிச்சயம் இல்லை, எந்த நிமிஷம் மௌத்து வரும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஆக நல்ல காரியங்களை தள்ளி போடுவது, அடுத்து செய்யலாம் நாளை செய்யலாம் என்று தள்ளி போடுவது, இதுவும் சைத்தானுடைய சூழ்ச்சிகளில் ஒரு சூழ்ச்சி. மௌலானா தகி உஸ்மானி என்ற ஒரு அறிஞர் சொல்றாங்க, அவர்களுடைய ஷேகுமார்கள் அவங்களுடைய பெரியவர்கள் சொன்னதாக சொல்றாங்க, உங்க உள்ளத்துல என்னைக்காவது ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு தோணுச்சுன்னு சொன்னா உடனே செஞ்சிருங்க. ஏன்னா இந்த நல்ல காரியம் செய்யணுங்கிற எண்ணத்தை ஏற்படுத்துறது யாருன்னா அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்திருக்கிற விருந்தாளிகள், மலக்குகள். அவங்கதான் எண்ணத்தை ஏற்படுத்துறாங்க. குர்ஆன் ஓதணும்னு என்ன வந்துச்சுன்னா உடனே ஓதிருங்க, 2 ரக்காத் தொழணும் என்ன வந்துச்சுன்னா உடனே தொழுதுருங்க. இந்த எண்ணம் அடுத்து நீடித்திருக்குமா என்று சொல்ல முடியாது. ஆக சைத்தானுடைய சூழ்ச்சி இது, நல்ல காரியங்களை தள்ளி போடுவது. அடுத்த சூழ்ச்சி என்ன? சைத்தானுடைய சூழ்ச்சிகள்ல ஒன்று, சைத்தான் நம்மை முஸ்லிம்களை வறுமையை கொண்டு அச்சுறுத்துவான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அஷ்-ஷைத்தானு யஇதுக்கும் பில் ஃபக்ரி, சைத்தான் உங்களை வறுமையை கொண்டு பயமுறுத்துவான். ஒரு நல்ல காரியத்திற்கு, ஒரு பள்ளிக்கு, ஒரு மதரசாவிற்கு, ஒரு மார்க்கம் சார்ந்த விஷயத்திற்கு உதவி செய்யலாம் அப்படின்னு போனா சைத்தான் சொல்லுவான், எல்லாத்தையும் கொடுத்துட்டா நீ ஆண்டி ஆயிடுவ, உனக்கு ஒண்ணு இல்லாம போயிடும், எல்லாத்தையும் கொடுத்துட்டா உனக்கு ஒண்ணு இல்லாம போயிடும். சைத்தான் பயமுறுத்துவான், வறுமையை கொண்டு சைத்தான் பயமுறுத்துவான். ஆனா அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்ன? யார் அல்லாஹ்வுக்காக அழகான முறையிலே கடன் கொடுப்பாரோ அவருக்கு அல்லாஹ் படமடங்காக்கி தருவான். மன் ஸல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா, யார் அல்லாஹ்வுக்காக அழகான கடன் கொடுப்பாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா பன்மடங்காக பெருக்கி தருவான். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. ஆனா சைத்தான் பயமுறுத்துவான், கொடுக்காதன்னு சொல்லுவான். அல்லாஹ் நமக்கு பல கோடிகளை தந்திருக்கிறான். ஆனா நாம செய்கிற தர்மம் இருக்குது ஆக அற்பமானது, சொற்பமானது. அவ்வளவு லட்சங்கள் அல்லாஹ் நம்ம மக்களுக்கு தந்திருக்கிறான். ஆனா அதோட ஒப்பிட்டா நாம செய்யக்கூடிய உதவிகள், நாம செய்யக்கூடிய தர்மங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. முஸ்லிம் சமுதாயத்திற்கான அழிவுக்கான காரணங்கள்ல இதுவும் ஒன்று. இந்த சமூகத்துக்கு நம்ம பணத்தை கொண்டு எதுவுமே செய்யல. மற்ற சமுதாயங்களை பாருங்க, எத்தனை மருத்துவமனைகள், எத்தனை கல்லூரிகள்,
தங்களுடைய சமுதாயத்திற்காக அவர்கள் என்னென்ன சேவைகள் அந்த செல்வத்தை கொண்டு செய்திருக்கிறார்கள். ஆனா நம்ம சமூகத்துல அந்த சிந்தனை இன்று வரைக்கும் அறவே கிடையாது. இந்த சிந்தனை நம்ம சமூகத்துல இல்லை. மற்ற சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த சிந்தனைகள் எல்லாம் நம்மிடம் இல்லாமல் போனதுதான் நம்முடைய வீழ்ச்சிக்கு காரணம். எனவே சைத்தானுடைய சூழ்ச்சி என்ன? தர்மம் செய்ய போனா வறுமை வந்துடும், செய்யாத என்று சைத்தான் பயமுறுத்துவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு அழகா நமக்கு விளங்க வைத்தார்கள். நீங்கள் எதை தர்மமாக கொடுத்தீர்களோ அதுதான் செலவாகாம இருக்கிற பணம், மற்றதெல்லாம் செலவாகிவிட்ட பணம். நீங்க தர்மமா எதை கொடுக்குறீங்களோ அது செலவாகாத பணம், மற்றதெல்லாம் செலவாகிவிட்ட பணம். இவ்வளவு அழகா சொன்னாங்க. ஒரு நாள் பெருமானார் வீட்டுக்கு வந்தார்கள். அன்னை ஆயிஷா அவர்களுக்கு ஆடு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது. ஆடு அன்பளிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போ அன்னை ஆயிஷா வீட்டுல இருப்பாங்களோ அப்பதான் மக்கள் எல்லாரும் ஹதியா கொண்டு வந்து கொடுப்பாங்க. எல்லாரும் அப்பதான் ஹதியா கொடுப்பாங்க. இது மற்ற மனைவிமார்களுக்கு கூட கொஞ்சம் எரிச்சலா இருந்துச்சு. அதனால ஜனங்க எல்லாருமே நபி ஆயிஷா வீட்டுல இருக்கும்போது மட்டும் ஹதியா கொடுக்கறாங்க, நம்ம வீட்டுல இருக்கும்போதெல்லாம் ஹதியா வர்றதில்லையே அப்படின்னு சொல்லி பெருமானாருடைய மனைவியருக்கும் கொஞ்சம் கோபமா இருந்துச்சு. அவங்க எல்லாரும் கூடி பேசினாங்களாம். இது இடையிடையே வரக்கூடிய சில சம்பவங்கள். எல்லாரும் கூடினாங்களாம் நபியுடைய மனைவிமார்கள் எல்லாம், இது விஷயத்துல நபிட்ட போய் நம்ம பேசணும். மக்கள் அன்பளிப்பு கொடுக்கறதா இருந்தா எல்லா வீட்டுக்கும் அன்பளிப்பு வரணும், அதனால ஆயிஷா வீட்டுக்கு மட்டும் அன்பளிப்பு வர்றது அப்படின்னு நம்ம நபிட்ட போய் சொல்லணும்னு சொல்லி எல்லாரும் வந்து பெருமானார்ட்ட சொன்னாங்க. இந்த மாதிரி நீங்க ஆயிஷா வீட்டுல இருக்கும்போது மட்டும் ஜனங்க அன்பளிப்பு கொடுக்கறாங்க, எங்க வீடுகள்ல இருந்தா வர்றதில்லைன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷா விஷயத்திலே என்னை துன்புறுத்தாதீர்கள், ஆயிஷா விஷயத்தில் என்னை துன்புறுத்தாதீர்கள். நான் உங்களில் எவரோடு இருக்கும் போதும் எனக்கு வஹி வருவது கிடையாது, ஆனால் ஆயிஷாவோடு நான் இருக்கும் போது மட்டும்தான் எனக்கு வஹி வருகிறது என்று பெருமானார் சொன்னார்கள். ஆக ஒரு நாள் ஹஜ்ரத் ஆயிஷாவுக்கு ஒரு ஆட்டிறைச்சி அன்பளிப்பு செய்யப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஆயிஷாவை என்ன மிஞ்சி இருக்குதுன்னு கேட்டாங்க. அப்ப அன்னை ஆயிஷா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் வந்த இறைச்சியை பூரா தர்மமாக கொடுத்துட்டேன், ஒரே ஒரு சப்பை முன் சப்பை பெருமானார் பிரியமா சாப்பிடுவாங்க, அந்த முன் சப்பை மட்டும் நான் உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன், மற்றது எல்லாத்தையும் தர்மம் செஞ்சுட்டேன்னு சொன்னாங்க. பெருமானார் சொன்னார்கள், இந்த முன் சப்பை மட்டும்தான் அழிந்து போய்விட்டது, நீ தர்மமாக கொடுத்த அத்தனையும் எஞ்சி இருக்கிறதுன்னு சொன்னாங்க. எதை தர்மமா கொடுத்தாயோ அதுதான் எஞ்சி இருக்கிறது, எதை நாம் சாப்பிட எடுத்து வைத்தாயோ அது மட்டும் தான் அழிந்திருக்கிறது. ஆக இது மார்க்க நமக்கு கற்றுத்தரக்கூடிய போதனை என்ன? எதை தர்மம் செய்கிறோமோ அதுதான் எஞ்சி இருக்குது, எதை நாம செலவு பண்றோமோ நம்ம விஷயத்துக்காக அதெல்லாம் அழிஞ்சு போனதுன்னு சொன்னார்கள். ஆக சைத்தானுடைய சூழ்ச்சிகள்ல ஒன்று, சைத்தான் நம்மை இது போன்ற வறுமையை கொண்டு பயமுறுத்துகிறான். சைத்தானுடைய சூழ்ச்சிகள்ல கடைசியாக நான் சொல்ல வருவது, சைத்தான் நிராசை அடைய செய்வான். பாருங்க, நிராசை அடைகிறது காபிர்களுடைய தன்மை என்று அல்லாஹ் சொல்றான். லா யைஅஸு மின் ரௌஹில்லாஹ் இல்லல் கௌமுல் காஃபிரூன். அல்லாஹ்வுடைய அருள்ல இருந்து யார் நிராசை அடைவார்கள்? காபிர்கள் தான். நிராசை அடையக்கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வயது பலதாகி விட்டது, 100 வயசை நெருங்கிட்டாங்க. அப்ப மலக்குகள் சுப செய்தி சொன்னாங்க, உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, இந்த வயசுல எனக்கு குழந்தையா என்று. மலக்குகள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் நிராசை அடைகிறீர்களா என்று. சைத்தான் முஸ்லிம்களுடைய உள்ளத்துல நிராசை அடைய செய்வான். இன்னைக்கு அந்த வார்த்தைகளும் வருது, அல்லாஹ்ட்ட துவா கேட்கிறோம், அல்லாஹ் ஏற்றுக்கிறது இல்லை, இது ஒரு வகையான நிராசை. துவா செய்யறோம், துவா ஏற்றுக்கிறது, இது ஒரு வகையான நிராசை. நிராசை அடையவும் கூடாது. நிராசை அடைவதும் சைத்தானுடைய சூழ்ச்சிகள்ல ஒன்று. ஒரு மனுஷன் நிராசை அடைஞ்சு ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுவான்? காபிராகவே ஆகி போயிடுவான். ஆக நிராசை அடையக்கூடாது. இன்னும் சொல்ல போனா, எவ்வளவு பாவம் செஞ்சாலும் சரி அல்லாஹ்வுடைய மன்னிப்பில் இருந்து நிராசை அடையக்கூடாது. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவரை பத்தி உலமாக்கள் சொல்லுவாங்க, நிறைய பாவங்கள் செஞ்சாரு, நிறைய நல்ல மக்களை கொலை செஞ்சாரு. ஆனா அந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவருக்கு கூட நல்ல மரணம் கிடைத்ததாக 2 உலமாக்கள் சொல்லுவாங்க. நல்ல மரணம் அவருக்கு கிடைச்சது ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுக்கு. இமாம் ஹசன் பஸரியும் சொல்லி இருக்கிறாங்க. உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுக்கு நல்ல மரணம் கிடைத்ததுன்னு சொல்லி. அதுக்கு என்ன காரணம்? பல சஹாபாக்களை கொலை செஞ்சவன், அவருக்கு எப்படி நல்ல மரணம் கிடைத்தது? அது உலமாக்கள் 2 காரணம் சொல்லுவாங்க. ஒரு காரணம் என்னன்னு சொன்னா, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் அவர் வாழ்க்கையில குர்ஆனுக்கு ரொம்ப கண்ணியம் கொடுத்தவர். குர்ஆனுக்கு ரொம்ப ரொம்ப கண்ணியம் கொடுத்தவர். எந்த அளவுக்கு சொன்னா, உமர் இப்னு அப்துல் அஸீஸ் சொல்லுவாங்க,
ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் குர்ஆனுக்கு எவ்வளவு கண்ணியம் கொடுப்பாருன்னா, நான் அந்த விஷயத்துல அவரை பார்த்து நான் பொறாமைப்படுவேன். இவரை மாதிரி நம்மால் குர்ஆனுக்கு கண்ணியம் கொடுக்க முடியவில்லையே. எனவே குர்ஆனுக்கு கண்ணியம் கொடுத்தீங்கன்னு சொன்னா ஈமானோடு மௌத்து கிடைக்கும். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் இடத்துல இந்த தன்மை இருந்துச்சு, குர்ஆனுக்கு கண்ணியம் கொடுக்கிற அந்த தன்மை. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அல்லாஹ் அவருக்கு ஒரு நல்ல முடிவு கொடுத்ததுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு சொன்னா, அவர் மௌத்துடைய நேரத்தில் அவருக்கு நம்பிக்கை இருந்துச்சு அல்லாஹ் என்ன மன்னிப்பான்னு சொல்லி. அவர் நிராசை அடையல. நான் எவ்வளவு தப்பு செஞ்சிருந்தாலும் அல்லாஹ் என்ன மன்னிப்பான். அவருடைய மரண நேரத்தில் அவருடைய தாயார் கேட்டாங்க, மகனே நீ எவ்வளவு தவறு செய்திருக்கிறாய், இந்த நேரத்துல நீ அல்லாஹ்வை பத்தி என்னப்பா நினைக்கிறேன்னு கேட்டாராம். அப்போ அந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் தன் தாயிடத்துல கேட்டாராம் திருப்பி, என்னுடைய விஷயத்துல முடிவெடுக்கிற அதிகாரத்தை அல்லாஹ் உன் கையில கொடுத்தா நீ என்னமா செய்வேன்னு சொல்லி. அந்தமா சொல்லித்தான், நீ எவ்வளவு அநியாயம் பண்ணியிருந்தாலும் என் மகனாச்சு நான் மன்னிச்சு உன்னை சொர்க்கத்துக்கு தான் அனுப்புவேன்னு சொல்லி. நீயே சொர்க்கத்துக்கு அனுப்புவேன்னு சொன்னா உன்னை விட 99 மடங்கு கருணையாளன் அல்லாஹ், அவன் என்ன மன்னிக்க மாட்டானா என்ன? உலமாக்கள் சொன்னாங்க, இந்த அல்லாஹ் மீது கொண்ட நம்பிக்கையினால் அல்லாஹ் அவரை மன்னித்திருக்கலாம் என்று. அப்ப அல்லாஹ் அடியார்கள் விஷயத்துல எப்படி நடக்கிறான்னா, ஆனா இந்த வன்னி அப்தீவி, என் அடியான் என்னை பற்றி என்ன நினைக்கிறானோ அப்படிதான் நான் நடப்பேன். ஹதீஸ்ல வருது புகாரியில, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கிராமவாசி அரபு. இந்த கிராமப்புற அரபுகளுக்கு நாகரிகம் கல்வி அறிவு இருக்காது. ஒரு கிராமவாசி அரபி கடுமையான காய்ச்சல்ல பாதிக்கப்பட்டிருக்கிறார். கடுமையான காய்ச்சல். பெருமானார் அவரை பார்க்கறதுக்காக போறாங்க. இப்ப நிமிஷம் சொன்னாங்க, யார நோயாளிகளை சந்திக்க போனாலும் சொல்லுவாங்க லா பஅஸ தஹூர் இன்ஷா அல்லாஹ். இது நோயாளியை பார்த்தா சொல்லணும், லா பஅஸ தஹூரன் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் குணம் அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆறுதல் சொல்றாங்க. அந்த கிராமவாசி பெருமானாருடைய அந்த வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை கூட துவா. அதை விளங்காம இந்த காய்ச்சல்ல இருந்தா நான் குணமடைய போறேன், இந்த காய்ச்சல் என்ன கபர்ல கொண்டு போய் தான் தள்ளும். இந்த காய்ச்சல் என்ன கபர்ல கொண்டு போய் தான் தள்ளும். அப்ப அந்த காய்ச்சல்ல அவர் நிராசை அடைஞ்சிட்டாரு, அல்லாஹ் குணத்தை கொடுக்க மாட்டான்னு சொல்லி நிராசை அடைஞ்சிட்டாரு. இந்த காய்ச்சல் என்ன கபர்ல கொண்டு போய் தான் தள்ளுன்னு சொல்லிட்டாரு. பெருமானார் சொன்னாங்க, உனக்கே நம்பிக்கை இல்லைன்னா அப்படியே நடக்கட்டும் சொல்லி. அதே மாதிரி நடந்தது. அவர் காபிராகவும் ஒத்துழைத்தார். அந்த காய்ச்சலும் குணமடையவில்லை, காபிராகவும் மரணித்தார். அப்ப நோய் வந்தால் அல்லாஹ் குணத்தை தருவான் என்ற நம்பிக்கை வரணும். பஞ்சம் அல்லாஹ் மழையை தருவான்ங்கிற நம்பிக்கை வரணும். நெருக்கடி சோதனைகள் அல்லாஹ் கண்டிப்பாக விடுதலையை தருவான்கிற நம்பிக்கை வரணும். நிராசை அடைதல் இதுவும் ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளிலே ஒன்று. இந்த சூழ்ச்சிகள் அனைத்திலிருந்தும் நாம் பாதுகாக்கப்படுவதற்கு என்ன செய்வது?